தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில உச்சம் அடைஞ்சு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பொதுவா தனக்காரகனாகிய குரு தனஸ்தானத்துல இருக்கும்போது காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த குரு பகவான் இந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்துல தனக்காரனாகிய இருந்து அவர் பயிற்சி ஆகுது. மிகுந்த பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய பொருளாதார நிலை உயரும். நிறைய காசு பணம் சம்பாதிப்பீங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதாவது என்னன்னா, பொருளாதாரம் தங்கு தடை இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். மேலும் சொல்ல போனா படிக்கக்கூடியவர் நல்லா படிச்சு உயர்வு கல்வி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். மேலும் இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க அங்க ப்ரமோஷன், அதே சமயத்துல சேலரி ஹை கிடைக்கிறது, அங்க நற்பெயர் பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். அதாவது நாட்பட்ட நோய் நொடிகள் தீரக்கூடிய, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தீரக்கூடிய ஒரு காலங்கள்லாம் அமைப்பெல்லாம் உண்டாகும். கடன் சுமைகள் படிப்படியாக அகலக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் சொல்ல போனா 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத வேலை வாய்ப்பு கிடைக்குது, எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களை சேர்றது. மேலும் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு சில பேர் பிரச்சனை இருப்பாங்க, அதுல இருந்து விடுதலையாகி வரக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால 10ஆம் வீட்டுல ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தொழில் நல்லபடியா போகும். சில பேர் ஒரு தொழிலை பண்ணிட்டு இன்னொரு வேலை செய்யலாமா, இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க சைட்ல ஒரு தொழிலை பண்ணலாமா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருப்பாங்க. இதெல்லாம் நல்லபடியா அமையக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும். செய்யக்கூடிய தொழில லாபகரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் செஞ்சுட்டு இருக்க பிசினஸ்ல எதிர்பாராத விதமாக திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும். அதனால இந்த குரு பயிற்சி இந்த மிதுன ராசி என்பவர்கள் மிகுந்த நன்மையை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, கார் பைக் போடுறது வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இது மாதிரி நல்ல விஷயங்களே தேடி வரும்னு சொல்லலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்களே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவானுடைய அருளை நீங்க பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி மூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய அருளால உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மையே உங்களை சேரும் அப்படின்னு சொல்லலாம்.